இன்றைக்கி என்னோடைய கார்டனோடைய செகண்ட் ஹார்வெஸ்ட் டே அண்ட் என்னோடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் கொஞ்சம் வருத்தமான டேவும் தான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்மளோட பருப்பு கீரை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் நான் வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க, இந்த ட்ரேயில் ஆக்சுவலி ஒரு 3-4 கீரை அம்மா வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரே இப்போ கையில் வச்சுருக்கேன்ல, அது ஒரு பேன் மாதிரி, அந்த ஆப்பிள் பை பேன் மாதிரி இருந்தது. ஸோ இதுலேயே வந்துட்டு அந்த 3த்தையும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிற ஐடியாவில் தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எண்டில் பாருங்கள் அது என்ன கதை நடக்கும்ன்ட்டு. அண்ட் இன்றைக்கி என்னோடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டோரீஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். என்னோடய காலேஜ் லைஃப் பற்றி தான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னுடைய காலேஜ் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய கதைங்க. பேசிக்கலாக நான் வந்து எம்பிபிஎஸ்க்காக வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு 11th 12th 2 வருஷமே நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே அப்படியே ஸ்கூல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்கூல் தான் சேர்த்துனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து நீட் ஒத்துக்கலை அப்படின்னுக்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. அது நான் அம்மா அப்பாட்ட சொன்னேன். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 1 year லேக் பண்ணி என்னை 1 year மறுபடியும் ஒரு கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷலாக அதுக்குன்னே சேர்த்து விட்டாங்க. அப்போ கரெக்டாக அந்த எண்டில் வந்து கொரோனா அட்டாக் வந்தது கரெக்டாக. அப்போ அதையவே நான் சாக்காக சொல்லிவிட்டு இல்லை நான் போகவே மாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்ட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே பியூர் சயின்ஸ் எடுத்துட்டேன். பியூர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் நான் எடுத்தேன் 11th 12th. மேக்ஸும் இல்லை, அதனால என்ன டிகிரி சேர்த்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அவங்க வந்து பாட்னி சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துனது தான் என்னோடய பாட்னி. அண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ கீரை அதுலேயே, அதனால நான் 2வது டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து மீதி இருக்கிற பருப்பெல்லாம் நான் வந்துட்டு வேறு வகை 2 வகையை வந்துட்டு நான் வந்து பறித்து போடலான்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எஸ், பாட்னியுமே நான் வந்து ஈஸியாக சேரல. முதல்ல ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜ் வந்து எனக்கு அவ்வளோக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தது. யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு நான் வந்து 1 month கூட ஆகலை. அப்போ லாக்டவுனில் தான் இருந்தோம், அதனால் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. 1 month கூட ஆகலை அப்படின்னால நான் அப்படியே வந்துட்டு என்னோடய காலேஜ் வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு ஃபைனலி எண்டப்ட் இன் கிருஷ்ணமால். அண்ட் கிருஷ்ணமால்லையும் சும்மா இல்லைங்க, பாட்னியிலேருந்து ஜுவாலஜிலேருந்து பாட்னின்னு குதின்னு குதிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் பாட்னி ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நின்றுது. ஸோ இதுதான் ஃபேட் அப்படின்னுக்கிறது வந்து எவ்வளோ சுற்றி வளைச்சி எனக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து யூ ஆல் நோ எனக்கு வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாண்டி இப்போ ஐம் வெரி மச் கம்ஃபர்டபுள். அப்பப்போ கை லைட்டாக அங்கங்கே அப்படியே அரிக்கும் ரொம்ப செடியெல்லாம் தொட்டுட்டேன் அப்படின்னா. பட் ஸ்டில் நான் வந்து அதை கோப்பப் பண்ணிட்டு, இம்யூனிட்டி தானே அது பில்ட் பண்ணுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஓட்டிகிட்ருக்கிறேன் காலத்தை. அண்ட் இன்றைக்கி வந்து 3 types ஆஃப் இது டொமேட்டோஸ் வந்துட்டு அம்மா நாற்று நடுறதுக்காக மட்டும் இங்கே போட சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வேர் பிடிச்சி ஒரு சின்ன லெவல் செடி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கீழே வந்து அவங்க மெயின் இதில் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 varieties ஆஃப் டொமேட்டோஸ் வந்துட்டு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் செக்மெண்ட் பண்ணி தனித்தனியாக 3மே வந்துட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வாட்டர் பண்ணிவிட்டு கீழே எங்கள் அம்மா சவுண்ட் கேட்டுச்சுன்னு போனேன். பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். அவங்க ஹாய், நான் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.